நீண்ட நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய ராணுவத்தில புதுசா வந்து மேல் அண்ட் ஃபீமேலுக்கான பர்மனன்ட் நியூ ரெக்ரூட்மெண்ட்ட வந்து வெளியிட்டிருக்காங்க. அத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த ஜாபுக்கான எலிஜிபிள் கேட்டகரிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க வெறும் 10த் + 2 நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் 5 நாள் தான் இருக்கு. 25/4/2025 அன்னைக்கு வரைக்கும் நீங்க ஆன்லைன் மூலமா நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. பட் உங்களுக்கான எக்ஸாம பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில இருக்கிறவங்க வந்து தமிழ்லயே நீங்க வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். பட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ண மறந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், இந்தியன் ராணுவத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். டேரெக்டாக அதோடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இல்லைனா www.jointindianarmy.nic அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணணும். டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதுதான் நம்முடைய அஃபிஷியல் வெப்சைட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அக்னிவீர்க்காக நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அண்ட் பர்மனன்ட் கேட்டகரி இருக்குது, அண்ட் டெம்பரவரி. பட் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனால் எங்கேருந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே ஜேசிஓ வார்ஸ் அக்னிவீர் அப்படின்னு இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து என்னென்ன ரீசெண்டாக வந்து வெளியாக இருக்கோ அந்த நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே கீழே ஒன்ஸ் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஜிடிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஏஆர்ஓ, நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை ஏஆர்ஓ இருக்கோ அத்தனை ஏஆர்ஓடும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எந்தெந்த ஏஆர்ஓ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஏஆர்ஓ, திருச்சி ஏஆர்ஓ, கோயம்புத்தூர் ஏஆர்ஓ. சரிங்களா? இதில் வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்டெல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படின்ற எக்ஸாமில் வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்மனண்ட்டான ரெக்ரூட்மெண்ட் தான். இந்தியன் ஆர்மி அதாவது சென்னை ஜோனில் ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. இதில் வந்து 12 மார்ச்சிலேருந்து 10 ஏப்ரல் வரைக்கும் தான் முன்னே வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. 25 ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் மாதம் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அது வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்கும், தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டிஸ்ட்ரிக் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இன்க்ளூட் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கேரளா இவங்கெல்லாம் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சோல்ஜர் டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. 12th வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சயின்ஸ் குரூப் எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்டு இங்கிலீஷ் இந்த சப்ஜெக்ட் இருந்தாவே போதும். உங்களுக்கு பர்மனண்ட்டான ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து காத்துட்ருக்கு. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 12th இன்டர்மீடியட்டில் நீங்கள் பாஸ் ஆனவங்க வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, இங்கிலீஷ் இந்த சப்ஜெக்ட் இருந்தாவே போதும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்மனண்ட்டான ஜாப் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 17.5 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலிமா. அண்ட் டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா 1 அக்டோபர் 2022லேருந்து 1 ஏப்ரல் 2008 வரைக்கும் இந்த சென்டரில் இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை தான், இந்த வருஷம் தான் ஃபஸ்ட் டைமாக வந்து விட்டுருக்காங்க இந்த பர்மனெண்ட் ஜாப்னு சொல்லிட்டு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அண்டு ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கெல்லாம் எங்கேருந்து வந்து விட்டுருக்காங்க அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிப்பாய் பார்மா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பார்மசி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10th 12th படிச்சுட்டு நீங்கள் டி பார்மசியோ அல்லது பி பார்மசியோ நீங்கள் படிச்சிருந்தா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 19 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் உங்களுக்கு டைம் வந்து இருக்குது. நீங்கள் வந்து இந்த டி பார்மசி முடிச்சுட்டு நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி பார்மசியில் வந்து மினிமம் வந்து 55% உங்களுக்கு வந்து இருக்கணும். இதில் ஸ்டேட் கவுன்சில், அதாவது ஸ்டேட் பார்மசி கவுன்சில்லையோ அல்லது பார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தால் டி பார்மசி வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் பி பார்மசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுலையுமே நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண தேவையில்ல அப்படின்னாலும் கிடையாது. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆகணும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கான டேட் ஆஃப் பர்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. பட் இதில் நான் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீமேல் கேண்டிடேட்க்கு சொன்னிருந்தேன் இல்லைங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோன் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் சென்னை ரீசனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீமேல் கேண்டிடேட்டுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அக்னிவீர், ஜென்ரல் டியூட்டி, உமன், மிலிட்ரி போலீஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா
17.5 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும் நீங்கள் ஃபீமேல் கேண்டிடேட் எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் வெறும் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். மினிமம் ஜஸ்ட் பாஸ் ஆகிருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அது 45% நீங்கள் மார்க் எடுத்திருந்தாவே போதும், நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இன்க்ளூடு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ், அதாவது 2 வீலரோ 4 வீலரோ ஏதாவது ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வந்து உங்கள் கையில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இல்லாதவங்களும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். டிரைவிங் லைசன்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் ஏன்னா டிரைவிங் லைசன்ஸு அப்ளை பண்ணுறதுக்கான அந்த ரிசிப்ட் நீங்கள் கொடுத்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அது வந்து கன்ஃபார்மாக வேணும் அப்படின்ற இதெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து இல்லைனாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் கோட்டாவில் வந்து எவ்வளோ ஹைட் இருக்கணும், எவ்வளோ ஃபீமேலுக்கும் சரி அண்ட் மேலுக்கும் சரி எவ்வளோ ஹைட் இருக்கணும், எவ்வளோ வெயிட் இருக்கணும், உங்களுக்கான ஃபிசிக்கல் எஃபென்சி வந்து டெஸ்ட் வந்து எவ்வளோ இருக்குது, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போனஸ் மார்க்னே உங்களுக்கு நிறைய விதமான போனஸ் மார்க் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இதில் என்னென்ன போனஸ் மார்க்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா SOS அண்டு SO எக்ஸ் சர்வீஸ்மேன் இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஃபுல் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SOSன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் இருக்காங்க இல்லை, அதாவது அப்பாவோ அண்ணாவோ எக்ஸ் சர்வீஸ்மேன் இருக்காங்க, அவங்களுடைய சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்துக்கு அவங்களுடைய பசங்க வந்து இருந்தாலும் நீங்கள் வந்து ஸ்பான்சர் சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு 20 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் மார்க் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க, அதாவது ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருந்தாலும் சரி, ஸ்டேட் லெவலில் இருந்தாலும் ஓகே, நேஷனல் அண்ட் இன்டர்நேஷ்னல் அண்டு ஜோன் லெவலில் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மார்க் வந்து 5 மார்க் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் மார்க் நிறையவே வந்து கொடுக்குறாங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காலேஜ் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க, அவங்க வந்து NCCயில் வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. NCC A சர்டிஃபிகேட், B சர்டிஃபிகேட், C சர்டிஃபிகேட் இந்த எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 15 மார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் காமன் எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற, அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுற போது சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு 5 இடம் வந்து கொடுப்பாங்க. அந்த 5 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து எந்த இடத்துல வந்து கொடுக்குறீங்க, அண்ட் உங்களுக்கான செகண்ட் ப்ரியாரிட்டி, தேர்ட் ப்ரியாரிட்டி எந்த இடத்துல வந்து கொடுக்குறீங்க அப்படின்றது உங்களுடைய டிஃபைன் பொறுத்து தான் இருக்கும். சரிங்களா? அண்ட் அது மட்டும் கிடையாது, அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 ரூபா நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அந்த அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து பே பண்ணலாம். அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா SC STக்கு வித்தவுட் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆல் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபீஸை வந்து பே பண்ணி ஆகணும். உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கும். தமிழில் தான் உங்களுக்கான எக்ஸாமும் வரும். நீங்கள் எந்த லாங்குவேஜ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த லாங்குவேஜில் தான் உங்களுக்கு வரும். இப்போ கூட ஒன்றும் கெட்டு போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 5 நாள் தான் உங்களுக்கு டைம் இருக்குது. யாரெல்லாம் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்களோ, இல்லை யாருக்கெல்லாம் இந்த நியூஸ் வந்து தெரியாமல் இருக்கோ, சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 மார்ச் வரைக்கும் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு 25 மார்ச் வரைக்கும் உங்களுக்கு டைம் வந்து இருக்குது. அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், தேங்க்யூ.